வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் 6 to 7 என்னோடய குக்கிங் டைம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக ஒர்க் இருக்கும்போது யூஸ் டு ப்ரிப்பேர் நைட்டே எல்லாமே எடுத்து வச்சுருவேன். ஸோ அந்த வந்து மார்னிங் எழுந்து என்ன பண்ணுறது, என்ன காய் இருக்குது, அந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் இருக்கணுன்றதுனால ஸோ எல்லாமே நான் ஆல்ரெடி கவுண்டரில் ரெடியாக வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு எப்படி வச்சுருக்கேன்றதையும் காட்டுறேன். அண்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு 45 minutes to 1 hour வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சும் குக் பண்ணிடலாம். மண்டேனாலே ஐ கெட் ஸோ கிராங்கி. மறுபடியும் மண்டே வந்துருச்சா, அதுக்குள்ளே மண்டே வந்துருச்சா, அந்த மாதிரி எக்கச்சக்க தாட்ஸ் இருக்கும். மார்னிங் வந்து சீரியஸாக சொல்கிறேன், நாட் ஈவன் 0.001% குக் பண்ணணும்னு தோணவே தோணாது. ஆனால் பசிக்க மட்டும் செய்யும். நான் டிவியில் ஏதாவது கண்டிப்பாக போட்டு விட்டுட்டு தான் குக் பண்ணுவேன். ஸோ எனக்கு பிடிச்ச விஷயத்தை லைக் ஐ புட் சம் சீரீஸ் அண்ட் ஐ ஓன்ட் புட் கே ட்ராமா. ஏன்னா அது கீழே நிறைய வந்து சப்டைட்டிலில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சிலது வந்து இங்கிலீஷில் அவங்க வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னா இட் வில் பி ஈஸி, போட்டு விட்டு நம்ம மாட்டு குக் பண்ணிகிட்டு இருக்கலாம். தூங்கிட்டு இருக்காங்கன்னா நான் கிச்சனில் வந்து என்னோடய டேபை செட் பண்ணிவிட்டு ஐ யூஸ் டு ஸ்டார்ட் குக்கிங். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் மை மார்னிங் 6 to 7 FD ரிலாக்ஸ். என்னோட மார்னிங் கிச்சன் கவுண்டர் இப்படி தான் இருக்கும். நான் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன் எல்லாமே கவுண்டர் மேலே. இன்றைக்கி பிளான் வந்து ரசம் அண்ட் பொட்டேட்டோ. அஞ்சனை பெட்டி, மிளகு சீரகம் அரைக்கிறதுக்காக வந்து ஒரு சின்ன மிக்ஸியும் எடுத்து வச்சுட்டேன். புளி தண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். புளி உள்ளே போட்டாலே போதும், ஒரு 20 minutes ஊற வைக்கலாம். அந்த கேப்பில் வில் வாஷ் த ரைஸ். ஸோ ரைஸும் ரெடியாக இருக்குது. வாட்டர் பாட்டில் வாஷ் பண்ணுறதுக்கு ரைஸ் குக்கரில் வச்சிடலாம். கடாய் கூட எடுத்து வச்சிட்டேன். மார்னிங் பிளான் வந்து டு மேக் ஒரு சேமியா உப்புமா பிரேக்ஃபாஸ்ட்க்கு. எல்லாமே ரெடியாக இருக்குது. அண்ட் மை ரிலாக்ஸிங் வீடியோ. இது வந்து 1 hour ஆஃப் ரிலாக்ஸிங். பார்க்கும்போதே வந்து ஒரு குட் ஃபீலிங் இருக்கும். ஈஸ்தட்டிக் சீன்ஸ்லாம் பார்த்தா உங்கள் யாருக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை அந்த மியூசிக் ப்ளே பண்ண பிடிக்கும்னு சொல்லுங்கள். சேமியா உப்மா இஸ் ஓவர். பட் ஆக்சுவலாக சேமியா உப்மா மாதிரியே இல்லை, சேமியா நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. வேரியன்ட் இருக்குல்ல, இந்த நீட்டாக. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்குகிறேன். பட் டெஃபினெட்லி ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இதோட நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் இல்லை எக் கூட போட்டால் ஐ திங்க் இன்னுமே ஒரு சூப்பர் வேரியண்ட்டாக இருக்கும். டின்னர் ஈவன் லஞ்ச் கூட ட்ரை பண்ணலாம் போல இருக்குது. மோஸ்ட் கம்ஃபர்டிங் ஃபுட் ரசம்புவா. மிளகு சீரகம் அதெல்லாம் நல்லா தூக்கலாக சாப்பிட பிடிக்கும். காலி, ஸோ ரீஃபில் பண்ணி வைக்கணும். ஸோ மை குக்கிங் இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். அண்ட் இந்த ஒரு 1 hour வந்து ரேதர் தென் ஒன்லி ஒர்க், குக்கிங் மட்டும் இல்லாமல் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரியும் இருந்தது டு மை மைண்ட், ஐ வுட் சே. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஆர் குக்கிங் சம்திங், மேக் ஷுர் யூ பிளேஸ் எனிதிங் யூ லைக். நீங்கள் வந்து ஒரு சாங்ஸ் ப்ளே பண்ணலாம், சீரீஸ் ப்ளே பண்ணலாம். நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் சீரீஸ் கேட்சப் பண்ணுறதுக்கு அது ப்ளே பண்ணுவேன். ஒரு எபிசோட் கரெக்டாக இருக்கும். அது ப்ளே பண்ண ஆரம்பித்தோன்னா ஃப்ரம் த ஸ்டார்ட் டு த எண்ட் நம்ம வந்து ஃபுல் குக்கிங்குமே ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஐ ஆல்சோ பர்சனலி டோன்ட் like to keep it as a work, rather I want it to do multitasking also. And meet you all again in another video. Until then, bye bye.